ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ தனிமையில் உட்காந்து விசார் சாக்கர் மந்தன் செய்யுங்க. அதாவது ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கள். என்ன பாயிண்ட்டெல்லாம் கேட்குறீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. கேட்டதை பற்றி நினைக்கிறது ஒன்று, கேட்டதை முதல்ல ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா? ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஏன்னா அதை ரிவைஸ் பண்ண தான் மைண்டுக்குள்ளே அது தாரணை ஆகும். கேள்வி. ஸோ அதனால் ஒரு பாபா குழந்தை இன்னொரு பாபா குழந்தைய சந்திக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பாபா என்ன சொன்னார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேளுங்க. கேட்கும்பொழுது வீண் விஷயம் பேசுகிறத அவாய்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். கேள்வி. உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போ தான் முடிவுக்கு வரும்? இல்லை, இமயமலைக்கு போனாலும் அங்கே போயாச்சு, திரும்பி வந்துட வேண்டியது தான், யாத்திரை முடிஞ்சிடும். பட் இந்த நினைவு யாத்திரைக்கு ஒரு முடிவே இல்லையா? பாபா சொல்கிறாரு, எப்போ உங்கள் கர்மேந்திரியம் ஏமாத்துறதெல்லாம் நிறுத்திடுச்சோ, எப்போ கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சிடுறீங்களோ, அப்போ நினைவு யாத்திரை முடிவுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நினைவு யாத்திரை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நிலை அடையும் போது தான் உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த கர்மேந்திரியமும் கொஞ்சம் கூட சலனமாகாமல் இருக்கிற அந்த நிலை வந்த பிறகு அதுக்கப்புறம் நினைக்க மாட்டீங்க. ஸோ நினைவு யாத்திரை முடிஞ்சிடும். அந்த நிலையை அடையிறதுக்குத்தான் நம்ம இப்போ முழு முயற்சி செய்யணும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சதா சேவையிலே இருக்கணும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மாபிமானியாகி தானே உட்காந்துட்ருக்குறீங்க. அரை கல்பமாக நம்ம தேக அபிமானியாக தான் இருந்தோம்னு நமக்கு தெரியுது. ஸோ அதனால் இப்போ ஆத்மாபிமானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இயல்பாக வராது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்மான்னு உங்களை உணர்ந்து உட்காருங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க நான் ஆத்மான்னு. அப்போ தான் பாபாவுடைய நினைவே வரும். அப்படி இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஸோ இது நினைவு யாத்திரை, நினைவுனால செய்கிற யாத்திரை. நினைக்கவில்லைன்னா எப்படி யாத்திரை செஞ்சு சொர்க்கத்துக்கு போக முடியும்? எப்படி பாவம் அழியும்? ஏன்னா நினைவு யாத்திரையின் மூலமாக தான் பாவம் அழியுது. அவங்க அந்த ஸ்தூல யாத்திரையின் மூலமாக பாவம் அழியும்னு நினச்சிட்டு கோயில் குளம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலன்னா பாவம் நீங்காது, நஷ்டம் ஏற்பட்டுடும். ஸோ அதனால் இதை அடிக்கடி நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. பாபாவை நினைங்க, ஏன் நினைக்கணுன்றதையும் நினைங்க. நினைக்கலன்னா என்ன ஆகும், என்ன நஷ்டம் ஏற்படும், அதையும் நினைவு பண்ணுங்கள். ஏன்னா நினைவு தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ நினைவிலேயே நிலைச்சிருக்கிறதுக்காகத்தான் பாபா பலவிதமான யுக்திகளை சொல்கிறார். ஸோ எது சரி எது தவறுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. பாபாவை ஞானக்கடலாக இருக்கிறார். ஸோ பக்தியையும் அவர் அறிவார். ஸோ குழந்தைங்க பக்தியில் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு, இந்த யாகம் வளர்க்குறது, தவம் பண்ணுறது, இது எல்லாமே பக்தி மார்க்கம். அதேமாரி கடவுளை மகிமை பாடுறாங்க பக்தியில், ஆனால் எல்லாமே தலைகீழான மகிமை, உண்மையான மகிமை கிடையாது. கிருஷ்ணருடைய மகிமை கூட முழுசாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணரை வைகுண்டநாதர், வைகுண்ட வாசன் சொல்கிறாங்க. நல்லது. கிருஷ்ணரை திரிலோகநாத்ன்னு சொல்ல முடியுமா? 3 உலகத்தின் தலைவன்ட்டு. வைகுண்டத்தின் தலைவன் வைகுண்டநாதர்ன்றீங்க, 3 உலகத்தின் தலைவன் சொல்ல முடியுமா? ஆனால் 3 உலகத்தின் தலைவன் இருக்குதில்ல, அது யார்? அந்த 3 உலகங்கள் எது? மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம்.
அப்படின்னு நமக்கு இப்போ பாபா புரிய வைக்கிறார். ஸோ அப்போ 3 உலகத்தின் தலைவன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்ல முடியாது இல்லையா? அவர் வைகுண்ட வாசம், வைகுண்டத்துக்கு மட்டும்தான் தலைவன். ஆனால் 3 உலகத்தின் தலைவன் ஆக்சுவலாக பாபா நம்மளை தான் 3 உலகத்தின் தலைவன்னு சொல்கிறார். ஏன்னா பாபா இங்கே ஆட்சி செய்கிறது கிடையாது இல்லையா? அப்போ 3 உலகத்தின் ஆட்சியும் அப்போ கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும். கரெக்டாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு, ஆனால் சொல்ல முடியும். மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் தான் பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர் ஆகுறீங்க. நாம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர் அப்படின்னு கிருஷ்ணர் புரிஞ்சிருப்பாரா? அவரோ வைகுண்டத்தில் இருந்தார். புது உலகமாகிய சொர்க்கம்தான் வைகுண்டம்னு சொல்லப்படுது. ஆக உண்மையில் திரிலோகிநாத் யாருமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? ஆனால் இப்போ 3 உலகத்தின் தலைவன்னு இப்போ நம்மளை பிராமணர்களை பாபா சொல்வார். கிருஷ்ணருக்கு தெரியாது. நம்ம தான் 3 உலகத்துக்கும் போயிட்டு வரும். திரிலோக சஞ்சாரியாக நாம் தான் இருக்கிறோம். ஸோ கிருஷ்ணரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணராக பிறக்கும்போது தான் அவர் 3 உலகத்தின் எஜமானர் கிடையாது. 3 உலகங்கள் இருக்குது. பிரம்மாண்டத்தின் எஜமானர் சிவபாபாவும் இருக்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்கன்றார். இல்லை, 2 பேருமே பிரம்மாண்டத்தின் எஜமானர். சூக்ஷ்மவதனத்தின் விஷயமோ கிடையாது. ஸ்தூல உலகத்திலும் அவர் எஜமானர் கிடையாது. சொர்க்கத்திற்கும் பாபா எஜமானர் கிடையாது, வர்றது கிடையாது. நரகமும் அவரோடது கிடையாது, அதனால் நரகத்திற்கும் அவர் எஜமானர் கிடையாது. கிருஷ்ணர் தான் சொர்க்கத்தின் எஜமானர். நரகத்தின் எஜமானன் ராவணன். இது ராவண ராஜ்யம், அசுர ராஜ்யம். மனிதர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க ராவண ராஜ்யம்னு, ஆனால் புரிஞ்சிக்காமலே சொல்கிறாங்க. அதனால தான் பாபா புரிய வைக்கிறார். ராவணனுக்கு 10 தலை காட்டுறாங்க. 5 விகாரங்கள் பெண்ணிடத்திலும் 5 விகாரங்கள் ஆணிடத்திலும் உள்ளது தான் அந்த இணைந்த ரூபம்தான் 10 தலைகள். இப்போ எல்லார்கிட்டையும் 5 விகாரங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா உயர்ந்த உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாருக்குள்ளேயும் ராவணன் இருக்கிறான்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் சாமியார்கள், புத்த துறவிகள் எல்லாம் அந்த காமத்தில் விழுறது. ஏன்னா இது ராவண ராஜ்யம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே நிறுவனம் ஆகுது. இப்போ நீங்கள் தான் உயர்ந்தவர்களாகிறீங்க. எப்படி? ராவணனை அழிக்கிறதன் மூலமாக, தூய்மை ஆகிறதன் மூலமாக பாபாவை நினைத்து தூய்மை ஆகிறீங்க. ஸோ பாபா தான் உயர்ந்த உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார் குழந்தைங்க மூலமாக. ஸோ தனிமையில் நீங்கள் உட்கார்ந்தாலே இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் நடக்கும்ன்றார். ஏன்னா தினம் தினம் கேட்குறோம். நீங்கள் ஜஸ்ட்டு டைமை ஒதுக்கி உட்காருங்க, தானாக இது வந்துடும்ன்றார். மற்ற விஷயத்தை நினைக்க மாட்டேன்னு மட்டும் உட்காருங்களா, தானாக பாபா சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பாபா சொன்னதை தவிர எதையும் நினைக்க மாட்டேன்னு உட்காந்துருங்க. பாபா விஷயத்தை நீங்கள் நினைக்க தேவை, தானாகவே வர ஆரம்பிச்சிடும். மற்ற விஷயம் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த லௌகீக படிப்பில் கூட மனிதர்கள் தனிமையில் புக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கிறாங்க எக்ஸாம் டைமில். நீங்கள் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஆனால் பாபா சொல்கிற முறையிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் குறித்து வச்சுக்கிறீங்க அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை மீண்டும் நீங்கள் சிந்தனை பண்ணணும் இல்லையா? ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ஆழமான விஷயங்கள். இங்கே நீங்கள் தனியாக படித்து புரிஞ்சிக்கிறது எதுவும் கிடையாது. பாபாவே எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிறாரு. படிப்பறிவில்லாத ஏழை வயதானவர்களுக்கு கூட புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினா போதும். ஆனால் அங்கே நீங்கள் படித்து தான் புரிஞ்சிக்கவே செய்வீங்க இல்லையா? பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களுக்கு ஆழத்திலும் மிக மிக ஆழமான புது புது பாயிண்ட்டுகளை நான் புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ தினம் தினம் புது புது பாயிண்ட்டு வரும். பாரஸ்புரி
பாரஸ்புரியுடைய எஜமானர் இந்த லக்ஷ்மி நாராயணன். பாரஸ்புரினா தங்க உலகம். விஷ்ணுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. விஷ்ணுவை கூட அவங்க இதே லக்ஷ்மி நாராயணர் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தான் தெரியும் அந்த லக்ஷ்மி நாராயணன் தான் விஷ்ணுன்னு, அவங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் சுருக்கமாக நோக்கம் குறிக்கோள் என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ பிரம்மா சரஸ்வதி அவங்களுக்குள்ள ஜோடி கிடையாது, கணவன் மனைவி கிடையாது. ஏன்னா இவர் பிரஜா பிதா பிரம்மா இல்லை, அனைவருக்கும் பிதா, சரஸ்வதிக்கும் சேர்த்து தான். அந்த பிரஜாபிதா பிரம்மாவைத்தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பக்தியிலே சரஸ்வதிக்கு அப்பாவை தான் பிரம்மாவை காட்டுவாங்க. ஆனால் ஒரு டைமில் மகள் மீதே அவருக்கு ஆசை வந்துச்சுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் பிரஜாபிதா பிரம்மா, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். சிவபாபாவை பாபான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ மற்ற எல்லோரும் சகோதரர்கள். இந்த எல்லோருமே பிரம்மாவுடைய குழந்தைகள். நாம் பகவானுடைய குழந்தைகள், சகோதரர்கள் ஆகிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லை. இந்த ஞானம் எடுக்காதவர்களுக்கு கூட நம்ம எல்லோரும் கடவுளுடைய குழந்தைங்கன்னு தெரியும். ஆனால் அவர் இருக்கிறது நிராகார உலகத்தில். நீங்கள் பிரம்மா மூலமாக அவருடையவராக ஆகி இருக்கிறீங்க இல்லை. அவர் இருக்கிறது அங்கே. உங்களுக்கு தொடர்பு யார் மூலமாக கிடைக்குது? பிரம்மா மூலமாக தான் கிடைக்குது. அதனால தான் பிரம்மா மூலமாக அவருடையவர் ஆனதுனால உங்கள் பேர் பிராமணர்கள், பிரம்மா குமார் குமாரிகள். சத்யுகத்தை தான் புது உலகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிறது புது உலகம் கிடையாது, புருஷோத்தம சங்கமயுகம். ஆக்சுவலாக இதுவுமே புது உலகம்தான், ஆனால் புதுசாக மாறலை, மாறிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரும் கலந்து இருக்கிறோம் இல்லையா. அசுரர்களும் இருக்கிறோம், தேவர்களும். அசுரர்கள் தேவர்களாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் புருஷோத்தம சங்கமயுகம். புருஷோத்தமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுற சங்கமயுகம். இன்னொன்று புருஷோத்தமர்னால் அதை விட உயர்ந்தவர்கள்னு அர்த்தம், தேவதைகளை விட. சத்தியுகத்தில் இருக்கிறவங்க புருஷோத்தமர்கள், அதாவது ஆத்மாக்களிலேயே உத்தமமானவர்கள்னு அர்த்தம். உத்தமர்கள், உத்தம புருஷர்கள். ஸோ அந்த புருஷோத்தமர்களை உருவாக்குற யுகம் இந்த சங்கமயுகம். எவ்வளோ அற்புதம், ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இந்த விஷயங்கள்ன்றார். நீங்கள் அந்த புது உலகத்துக்காகத்தான் இப்போ தயாராகிட்டு இருக்கிறீங்க. இந்த சங்கமயுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க. இதில் என்னென்னா, இந்த சலங்கை ஒலின்ற படத்தில் ஓம் நம சிவாயன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை கேட்டிங்கன்னா நமக்கே அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அந்த ராகம், அந்த மகிமை. ஆனால் கடவுளை பற்றி தெரியாமல் பாடுறாங்க, பட் அதில் சில இது வெளிப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கே உண்மையிலே அந்த மகிமைக்குரிய காரியம் நடந்துட்டு இருக்குதுன்னு நாம் அந்த பாவனையோடு நினைக்க மாட்டோம். ஏன்னா இங்கே மியூசிக் கிடையாதுல்ல, அது இளையராஜா மியூசிக்கு அதை எடுத்துகிட்டு வருது. ஆனால் அந்த மகிமைக்குரிய காரியம் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. அதான் சொல்கிறார், இது மிக அற்புதமான விஷயங்கள். புது உலகத்துக்காக தயாராகிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த மச்ச அவதாரம் இருக்குதுல்ல, மீன் அவதாரம், அதில் ஒரு போட்டை அந்த விஷ்ணுவோடைய மீன் அவதாரம் பிடிச்சி இழுத்துட்டு வரும் தண்ணியில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருப்பார், வெயிட் பண்ணிட்டுருவார். அந்த போட் எங்கே போகுதுன்னா சொர்க்கத்துக்கு போகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க. ராஜா இருப்பார், ராணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். போட்டு வந்துடும். வந்தோடனே நீ ஏறுன்றுவார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்னென்னா அந்த பயிற்சி இல்லையா, டக்குன்னு அதுதான் சொல்கிறார், சொர்க்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. என்ன தயாராகிறது? எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. கலியுகத்தின் எந்த விஷயமும் அதான் தயாராகிறது. அதை தான் பண்ண வைக்கிறார். ஸோ பாபாவோட புத்தி இணைய எப்படி ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடு போன உடனே
அந்த புகுந்த வீட்டின் உறவுகளோடு பழக பழக பழைய உறவுகள் மறந்துடும். தாய் வீட்டு உறவு. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாபாவோடு நீங்கள் சகல உறவும் பாபா அதுக்கு தான் வைக்க சொல்கிறார். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே வைக்கிறோம், அதுதான் பெரிய விஷயம். அங்கே உண்மையிலே தாய் வீட்டை விட்டு வெளியேறி கணவன் வீட்டுக்கு வந்துடுச்சு, அதை மறக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது கூட மறக்க முடியாமல் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே இந்த உலகத்தை நீங்கள் மறக்கணுன்னா இங்கே இருந்துக்கிட்டே கடவுளோட மட்டும் வாழணும். அதுதான் மிக அற்புதமான விஷயம்ன்றது. அந்த சொர்க்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நரகத்தின் எதுவுமே உங்கள்கிட்டேருந்து வெளிப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் கணவன் மனைவியை பார்க்கும்போது கணவன்ற உணர்வில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபெயில், குழந்தைன்ற உணர்வில் பார்த்தீங்கனாலே ஃபெயில். ஸோ அந்த அளவுக்கு ஆத்மா சகோதரன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா பண்ணலை பிரம்மா பாபா யசோதா ஒரு ஆத்மன். ஏன்னா தன்னை அறியாமல் அது மனைவின்ற எண்ணம் வருது, அது பற்றுன்னு நினைக்கிறாங்க. பற்று கிடையாது, அந்த மனைவின்ற உணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ சங்கமயுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகுறீங்க. இந்த சங்கமயுகத்தில் அந்த மாதிரி யுகம் இது. லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் தான் எல்லோரையும் விட உத்தமமான ஆத்மாக்கள் சொர்க்கத்தில். அவங்கள தான் தேவதைகள்னு சொல்கிறோம். உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் 1 தேவதை இந்த லக்ஷ்மி நாராயணன். பிறகு வரிசைக்கிரமமாக குழந்தைகள் நீங்களும் ஆகுறீங்க. சூரிய வம்ச குலத்தை உத்தமமான குலம்னு சொல்லுவோம். நம்பர் 1 அதுதான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ குழந்தைகள் நீங்கள் புது உலகத்துடைய முகூர்த்தம் செய்கிறீங்க. அதாவது நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்கிறார் முகூர்த்தம்னா. ஸோ எப்படி புது வீடு தயாராகுது, அந்த கிரகப்பிரவேசம் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், புது வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ முகூர்த்தம் செய்கிறாங்க. குழந்தைங்க நீங்கள் கூட புது உலகத்தை பார்த்து குஷி அடைகிறீங்க. சூப்பர் இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு எப்போ சந்தோஷம் வருதுன்னா, நம்ம ஒரு புது வீடு கட்டுறோன்னு சொன்னால் சந்தோஷம் வராது. அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் காட்டும்போது தான் சந்தோஷம் வரும். அப்போ எனக்கு இந்த ரூம் அந்த ரூம் அதை பார்க்க அப்படியே அது வளர அதனால தான் பாபா சொர்க்கத்துக்கு வாங்க பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். 5 சொரூப பயிற்சியை பண்ண சொல்கிறது அதுக்காக தான். சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்போ தான் இந்த போதை வரும், இல்லைன்னா வராது. ஸோ அதுதான் பாபா சார், நீங்கள் கூட எப்படி குழந்தைங்களுக்கு புது வீட்டை பார்க்க சந்தோஷமோ அதேமாதிரி புது உலகத்தை பார்த்து குஷி அடைகிறீங்க, முகூர்த்தம் செய்கிறீங்க. ஸோ எழுதப்பட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வரும். இது சொர்க்கத்தில் போய் தங்க மலர் எடுத்துகிட்டு வருவார் ராமருடைய பசங்க லவகுசா. அதேமாரி முருகன் கூட அதேமாதிரி சொர்க்கத்தில் போய் தங்க மலர் எடுத்துகிட்டு, தங்க மலர்னாலே அது சொர்க்கத்தில் தான் இல்லையா, தங்க யுகத்தில் இருந்துன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே போயிட்டு வராங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பயிற்சின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். தங்க மலர்களின் மழை பொழிவதாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது யாரோ ஒரு ராஜா கூட அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு பாபா ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தங்க மலர்களை தோற மாதிரி பண்ணாராம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்கணும். அதை ஏன் சொல்கிறார்? சொர்க்கத்தில் தங்க மலர் மழை பொழியும்ன்றார், தங்க மழை பொழியுன்றார். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக அங்கே இருப்போம். அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறோன்னா எவ்வளவு சந்தோஷம் அதிகரிக்கணுன்றார். அதை நீங்கள் நினைத்தால் மட்டுமே சந்தோஷம் வரும், சும்மா படித்தா வராது. திரும்ப அதுக்காக தான் நோட்ஸ் எடுக்கிறது. ஏன்னா புரியுது, திரும்ப அதை ரிவைஸ் பண்ண தான் அந்த குஷி வரும். உங்களுக்கு சுகமும் கிடைக்குது, அமைதியும் கிடைக்குது, ரெண்டும் கிடைக்குது. அங்கே வேறு யாருக்கும் இவ்வளவு சுகமும் அமைதியும் கிடைக்கிறதே கிடையாது இல்லையா? இப்போ எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கிறாங்களா?
எல்லாரும் அவங்க யாரை எதிரி நினைக்கிறாங்களோ அந்த நாட்டை நோக்கி எந்த நேரமும் அந்த அணு ஆயுதங்களை பிரயோகப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த பார்டரில் வேறு எந்த நேரமும் சண்டை நடக்குது எல்லா நாடுகள்லேயுமே. அப்போ இங்கே எங்கே சந்தோஷம் இருக்குது? ஆனால் அங்கே உங்களுக்கு கிடைக்கிற சுகமும் சாந்தி மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடைக்காதுன்ற. ஏன்னா இன்னொரு மதம் வந்தாதான பிரிவினை ஆகுது. ஏன்னா எல்லாருமே சொல்லிடுறாங்களே, இந்த மதம்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அதாவது ஒரு மதம் மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தான் எல்லா மதத்தினருமே நினைக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். ஏன்னா இன்னொரு மதம் வந்தால்தான் பிரிவினையே வருது. இப்போ இந்து மதத்தில் இத்தனை ஜாதி வந்த பிரச்சனையே எப்போ வந்ததுன்னா, மற்ற மதம் வந்து இந்து மதத்தில் பாரு ஜாதி பிரிவினை அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குனது. ஸோ இன்னொரு மதமே வரல அப்படின்னா இந்த பிரிவினையே இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்குது. இப்போ நாம் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைய போகிறோம் அப்படிங்கிற அளவற்ற குஷி இருக்குது. அடைஞ்சிட்டோன்னே நினச்சிக்கோங்கன்றார். ஒவ்வொரு கல்பத்துலேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாப்பாட்டில் என் பேர் எழுதி இருக்கும், அப்படி எழுதியிருந்தால் தான் அந்த ஒவ்வொரு அரிசிலையும் என் பேர் எழுதியிருந்தால் தான் அது எனக்கு என்னுடைய வாய்க்கு போகணும். அந்த மாதிரி அந்த நாராயணன் பதவியில் என் பேர் எழுதி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். கன்ஃபார்மாக நீங்கள் தான் நாராயணன். அப்படி நம்பினாதான் அந்த ஆனந்தம் வரும். கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செஞ்சு இந்த உயர்ந்த பதவி அடைய போகிறோம் அப்படின்ற அளவற்ற குஷி இருக்குது. அதனால் அதிர்ஷ்டத்தில் எது இருக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. பாஸ் ஆனால் போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு பாஸ் கிடையாது. பெரும்பாலும் ஸ்கூலில் பெரும்பான்மையான பசங்க பாஸ் ஆனால் போதும் தான் நினைப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு இலக்கை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் அவனுடைய இலக்காக இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு தான் ஆகணும். முயற்சி செய்யலை அப்படின்னா அப்போ தான் அதிர்ஷ்டத்தில் உள்ளபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு அர்த்தம் அவங்க முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ முயற்சி செய்கிறதே நிறுத்திடுறாங்க. பாபா சொல்கிறாரு, மாதாக்களாகிய உங்களை, இது மாத்தாஸ்க்கு தான் இந்த குணம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பாபா மாத்தாஸை முன்னுக்கு வைக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த அதெல்லாம் பார்த்துக்கலாம், எது இருக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடுறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, மாத்தாக்களாகிய உங்களை எவ்வளோ உயர்ந்தவர்களாக நான் ஆக்குறேன், இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் இருக்கலாம். அதுவும் மாத்தான்றார், கன்யான்னு கூட சொல்லலை. பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் இப்போ மதிப்பு இருக்குது, வெளிநாடுகளிலும் மதிப்பு இருக்குது இல்லையா? அங்கே ஒரு பையனை கொலை பண்ணி போட்டால் கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ தான் அது நியூஸாகவே ஆகுது. இங்கே பெண் குழந்தை பிறந்துட்டால் தரமற்ற கட்டில் செஞ்சிடுவாங்களாம் அந்த குழந்தை படுக்கிறதுக்கு. ஆண் குழந்தைனா மட்டும்தான் தரமாக செய்வாங்களாம். ஸோ பாரதத்தில் அப்படி இருந்துச்சு இல்லையா? உலகம் முற்றிலும் இப்போ அழுக்காக இருக்குது. இந்த சமயம் ஸோ எப்படி இருந்த உலகம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக இருந்ததுன்றதே மனிதர்கள் மறந்துட்டாங்க. சும்மா சாந்தி சாந்தி வேணும் சாந்தி வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க, அமைதி வேணும்ன்ட்டு. மனிதர்கள் அமைதியை விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை காட்டுங்க. இவங்க ராஜ்யம் இருக்கும்பொழுது தான் உலகத்தில் அமைதி இருந்தது, சுகமும் இருந்தது. காரணம் தூய்மை இருந்தது இல்லையா? தூய்மையினால தான் சுகம் சாந்தி வரும். ஸோ இந்த மாதிரி ராஜ்யம் உங்களுக்கு வேணும் தானே? அப்போ நீங்களும் தூய்மையாகுங்க, பாபாவை நினைவு செஞ்சு அப்படின்னு செய்தி கொடுங்க. ஸோ உலகத்தின் அமைதின்றதை மூலவதனத்தில் சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்தூல உலகத்தில் தான் உலகத்தின் அமைதின்னு சொல்கிறது. ஸோ உலகத்தில் அமைதினா அது இங்கே தானே இருக்கணும். தேவதைகளுடைய உலகம் முழு உலகத்திலும் இருந்தது சொர்க்கம். மூலவதனமாக ஆத்மாக்களுடைய உலகம்.
மனிதர்களுக்கு இது கூட தெரியல. ஆத்மாக்களின் உலகம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியல. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை எவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆக்குறேன். இதை புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா எப்படி புருஷோத்தமராக ஆக்குறார்? புரிய வச்சு தான் ஆக்குறார். மற்றபடி பகவான் வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் உரத்த குரலில் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. இன்னுமே அதிகமாக நிந்தனை பரப்பவும் நிந்தனை செய்யவும் தான் செய்வாங்கன்ற. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அம்மா பகவான், அடுத்தது நானே நாராயணன் வந்தாங்க, நானே இயேசுன்னு ஒருத்தர் ரஷ்யாவில் வந்தார், அவர் அரெஸ்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த மாதிரி இதுவும் ஒன்றுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால்தான் உங்கள் மூலமாக தான் என்னை வெளிப்படுத்தணுன்றார். உங்கள் குணத்தின் மூலமாக, உங்கள் மாற்றத்தின் மூலமாக. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிகே தங்களுடைய பாபாவை பிரம்மகுமாரிகள் வந்து பகவான் சொல்லிக்கிறாங்கப்பா, இந்த பிரம்ம பாபாவை பகவான் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் கடவுள் வந்துட்டார்னு சொல்கிறதுனால சேவை நடக்காது. அதனால தான் பாபா யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ உங்கள் ரூமில் வந்து ஒரு 8-10 சித்திரங்களை சுவரில் மாட்டி வைங்க, வெளியில் எழுதி வைங்க, எல்லையற்ற. ஸோ அதுக்காக தான் அங்கே நாராயணனை வச்சு நாம் சொல்கிறோம், இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது, அது இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வரும். அதுக்கப்புறம்தான் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? கடவுள் வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த முரளி கேட்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடையணும், அதாவது மனிதன்லேருந்து தேவதை ஆகணும் அப்படின்னா வாங்க அப்படின்னு எழுதி வைங்க, நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இல்லை கடவுள்கிட்டேருந்து சுகத்தின் ஆஸ்தி அடையணும், மனிதன்லேருந்து தேவதை ஆகணும்னா வாங்க நாங்கள் புரிய வைக்கிறோன்னு போர்டு வைங்க. அப்போ நிறைய பேர் வர தொடங்குவாங்க. சூப்பர் இல்லையா? தேவதை ஆகிறதுக்கு இங்கே பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்னா வருவாங்கன்றார். தானாகவே வந்துட்டு இருப்பாங்க. உலகத்தில் அமைதி இருந்தது தானே? காரணம் அங்கே ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ஆனால் இப்போ எத்தனை தர்மங்கள் இருக்குது? உலகமும் தமோ பிரதானமாக வேறு ஆயிடுச்சு. இங்கே எப்படி அமைதி இருக்க முடியும்? ஸோ இந்த உலகத்தில் கடவுள் தான் அமைதியை உருவாக்க முடியும், மனிதர்கள் உருவாக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவர் வந்து ட்ரம்ப்பை நக்கல் பண்ணி சொல்கிறார். ஈரானில் குண்டு போட்டாங்க இல்லையா? அவர் ஈரானில் குண்டு போடுறதுனால அமைதியை வர வைக்கணும்னு நினைக்கிறாருன்னு சிரிக்கிறார். இல்லை குண்டு போட்டு எப்படி அமைதியை வர வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ மனித புத்தி அப்படி தான் வேலை செய்யும். ஸோ கடவுள் தான் உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியும், தானாகவே அமைதியாகிறது. அனைத்தையும் இழந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், எதிர்க்க மாட்டேன்னு பாபா நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா இங்கே ஒரு பெரிய வல்லரசு நாடு என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன நாடை அடித்து அவனை அடிப்பணிய வைக்கும். ஸோ இப்போ உக்ரைன், ரஷ்யா அப்படி தான் நடக்குது, நிறைய நாடுகள் அப்படி தான் நடக்கும். ஆனால் அதனால் குணம் மாறிடாது இல்லையா? அவங்க இறந்து போனவங்களாம் மறுபடியும் அதே குணத்தில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ குணத்தை நீங்கள் மாற்றுங்க. பாபாவை நினைத்து அந்த அமைதியான உலகத்துக்கு போக போகிறேன், அந்த அமைதியான உலகம் வேணும் இல்லையா, அதுக்காக அமைதியாக இருங்க. சுகமான உலகம் வேணும் இல்லையா, அதனால் சுகத்தை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த அமைதியான உலகத்தை பாபா தான் உருவாக்க முடியும். ஸோ பாபா வராரு அப்படின்னா கண்டிப்பாக பரிசு பொருள் எடுத்துகிட்டு வருவார் தானே. ஏதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பரிசு தானே எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதுதான் சொர்க்கம்ங்கிற ஆஸ்தி எடுத்துகிட்டு வர்றார். அதோடைய நினைவு தான் கிறிஸ்மஸ் தாத்தா
கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு கிறிஸ்டின்ஸ் சொல்கிறாங்க. ஒரே ஒரு தந்தை தான் இவ்வளவு தூரத்துலேருந்து வரார், ஒரே ஒரு முறை தான் வரார். பெரிய தந்தை, ஆனால் 5000 வருடம் கழிச்சு ஒரே தடவை தான் வரார். யாராவது வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பரிசெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இங்கே பாபாவோ குழந்தைக்கு அப்பாவாகவும் பெண்ணுக்கு கணவனாகவும் இருக்கிறார் இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே அவருக்கு மனைவியாகவும் இருக்கிறோம், குழந்தையாகவும் இருக்கிறோம். ஸோ நமக்கு அப்பாவாகவும் கணவனாகவும் இருக்கிறார். அப்போ எடுத்துகிட்டு வர மாட்டாரா? அது மட்டும் இல்லை, பாட்டன் முப்பாட்டனாகவும் இருக்கிறார். இவரை நீங்கள், அதாவது பிரம்மா பாபாவை நீங்கள் பாபான்னு சொல்கிறீங்க, பிறகு இவர் தாத்தாவாகவும் இருக்கிறார், முப்பாட்டனாகவும் இருக்கிறார். வம்சாவளி இருக்குது இல்லையா? ஆதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாம்னா ஆதிதேவ், ஆதி மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மனிதர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். பாபா மூலமாக சிருஷ்டி சக்கரத்துடைய சரித்திர பூகோளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நம்ம சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறோம். பாபா எவ்வளோ அன்பாக ஆர்வத்தோடு இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறார். அப்போ அதே அளவுக்கு அன்பாக ஆர்வத்தோடு இந்த படிப்பை படிக்கணும் இல்லையா? அதிகாலை நேரம் எல்லோரும் ஓய்வாக தான் இருப்பாங்க. ஸோ காலை வகுப்பு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் இருக்கும். ஸோ முரளி கேட்டுட்டு போயிடுங்க. எங்கே இருந்தாலும் நினைவு செய்ய முடியும் தானே? ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை நாளாக இருக்குது. ஸோ காலையில் 2-3 மணி நேரம் அப்படியே உட்காந்துடுங்க. சூப்பர் இல்லையா? ஸோ நம்ம இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா சண்டே அப்படி தானே ரொம்ப நேரம் இருக்கும் யோகா கிளாஸு. அதோடைய நினைவு சர்ச்சிலையும் பார்த்திங்கன்னா சண்டே பாதி நாள் அங்கேயே இருப்பாங்க. ஆனால் இங்கே நினைவு பண்ணுறது, அவங்களுக்கு நினைவு பண்ணுறது தெரியாது, அதனால் ஏதாவது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பகல் நேர வருமானத்தை சரி செய்து விடுங்கள். முழுமையாக பையை நிரப்பிக்கோங்க. நேரமாக கண்டிப்பாக கிடைக்கிது தானே இல்லையா? அதிகாலையில் 4 to 6 அல்லது 3 to 5 இந்த மாதிரி பண்ணலாம். மாயாவுடைய புயல் வர்றதுனால நினைவு செய்ய முடியறதில்லை பகலில். ஸோ அதனால தான் அதிகாலையில் எழுந்திரிச்சு நினைவு பண்ணுங்கன்றார். ஸோ பாபா முற்றிலும் ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் எத்தனை சத்சங்கங்களுக்கு போகிறாங்க? கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போகிறாங்க, ஸ்ரீநாத் கோயிலுக்கு போகிறாங்க, என்னென்ன கோயிலுக்கோ போவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்போது 2 மணி நேரம் பாபாவை நினைக்கிறதுக்கு ஒதுக்க முடியாதா? யாத்திரையில் கூட எவ்வளவு கலப்பட நினைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. இல்லை கோயிலுக்கு போகும்போது அப்படியே வெறும் கடவுளுடைய நினைவுலேவா போயிட்டு இருக்கிறாங்க? ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த யாத்திரையிலும் அவ்வளோ கஷ்டம், சாப்பாடு, தங்குற இடம், இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை சகிச்சிக்க வேண்டி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு நன்மை இருக்குதானா? எந்த நன்மையும் கிடையவும் செய்யாது. ஏன் போகிறாங்கன்னே தெரியாது. இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறது போனீங்கன்னா தெரியும், சுற்றுறதே கஷ்டம். சுற்றிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் இருக்காது, பாத்ரூம் இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போகிறாங்கன்றதான் புரியாத புதிராக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆனாலும் பக்தி மார்க்கமும் ட்ராமாவில் விதிக்கப்பட்டு இருக்குது. மீண்டும் அது நடக்கத்தான் செய்ய போகுது. ஆத்மாவாகிய உங்களுக்குள்ள 5000 வருட பாகம் நிரம்பி இருக்குது. ஸோ முந்தைய கல்பத்தில் சத்யுகம் திரேதாயுகத்தில் என்ன பார்ட்டு நடிச்சிங்களோ அதையே தான் இப்போ மறுபடியும் நடிக்க போகிறீங்க.
மேலோட்டமான புத்தியுடையவர்களால் இதை கூட புரிஞ்சிக்க முடியறது கிடையாது. யார் நுட்பமான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். இது முதலும் முடிவும் இல்லாமல் அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னா அவங்க தான் இதை புரிஞ்சிக்கிறாங்க. இல்லை திரும்ப திரும்ப நடக்குது, இது எப்போ ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று கிடையாது, எப்போ முடிவு அப்படியும் கிடையாது. தொடர்ந்து இரவு பகல் மாதிரி இதுவும் தொடர்ந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இது எல்லையற்ற நாடகம்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் யாருக்கும் இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி புரிதல் கிடையாது. ஏன்னா இதை புரிஞ்சிக்கிறதுக்கே நேரம் எடுக்கும். பாபா குழந்தையான பிறகு கூட இதை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த முரளி கேட்க கேட்க தான், ஓ இது இப்படியா இது இப்படியான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக புரிய வைக்கணும். ஸோ பாபா விளக்கமாக புரிய வச்சு கடைசியில் என்ன சொல்கிறார், முக்கியமானது நினைவு யாத்திரைன்றார். இல்லை இதெல்லாம் புரிய வச்சாலும் மெயின் நினைவு யாத்திரை, பாபா நினைவிலேயே இருந்து தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போகிற யாத்திரை இது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஞான கடல் அப்படின்னும் பாடப்பட்டிருக்குது. பாபா கொடுக்குற ஞானம் கடலில் இருக்கிற நீரையெல்லாம் மையாக்கி, காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் பேனாவாக்கி எழுதினாலும், பூமியையே காகிதமாக்கி எழுதினாலும் அதை எழுதி முடிக்க முடியாது, அவ்வளவு ஞானம். அதனால்தான் அவரை ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யோசித்து பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ எழுதியிருப்பீங்க. நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமானது பாபா, அவரை நினைவு செய்யணும், அவ்வளோதான். ஸோ மதுபனுக்கு கூட சிவபாபா கிட்ட வரீங்க, இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு எவ்வளோ அன்பாக சிவபாபா படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஸோ இதில் எதையும் பாபா மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை, உள்ளதோ உள்ளபடியே சொல்கிறார். நான் பழைய சரீரத்தில் வரேன்னு பாபா சொல்கிறார். சிவபாபா எப்படி சாதாரணமாக வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்றதை பார்க்குறோம். எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது. ஆனால் சாமியார்கள் புதுசாக எதையும் சொல்லி கொடுக்கறது கூட கிடையாது. ஏற்கனவே படிச்சுட்டு பேசுவாங்க, ஆனால் எவ்வளோ அகங்காரத்தோடு பேசுவாங்க. ஆனால் ஞான கடலே வந்து பேசுகிறாரு, எந்த அகங்காரமும் இல்லாமல் சாதாரணமாக பேசுகிறார். பாபா சொல்கிறாரு, இந்த பத்தீத்த உலகத்தில், அதாவது அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்பில் வாங்க பாபா, வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க பாபான்னு என்னை கூப்பிடுறீங்க. அழுக்கான உடம்புல தான் பாபா வர்றார். சத்தியுகத்தில் என்னை யாருமே இப்படி கூப்பிட்றது கிடையாது. வந்து வைடூரியங்கள்னால ஆனால் மாளிகையில் வந்து உட்காருங்க பாபா, அங்கே இருக்கக்கூடிய 36 வகையான உணவை சாப்பிடுங்க பாபா அப்படின்னு யாரும் அங்கே சொல்கிறது கிடையாது. முதல்ல சிவபாபா உணவு சாப்பிட்றதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க வந்து உணவு சாப்பிடுங்கன்ட்டு. 36 வகையான உணவுகள் படைத்தனர். ஸோ ஏகாதசிக்கோ ஏதோ ஒரு பண்டிகைக்கு அந்த மாதிரி 36 வகையான உணவு செய்வாங்க. எத்தனையோ காய்கறி போட்டு சமைச்சு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மறுபடியும் நடக்கும். ஸோ இதையும் சரித்திரம்னு தான் சொல்லணும். கிருஷ்ணருடைய சரித்திரம் என்ன? அவர் சத்தியுகத்துடைய இளவரசர். அவரை பதித்த பாவனர்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அங்கே எல்லோருமே தூய்மையாக தான் இருப்பாங்க. எப்படி சத்தியுகத்தில் எல்லோரும், சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கே எஜமானர்களாக மாறினாங்க, இதையும் இப்போ தான் நம்ம பாபா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்கள் எல்லோரும் பயங்கர இருளில் இருக்கிறாங்க.
நீங்கள் ஒளி பிரகாசத்தில் இருக்கிறீங்க, ஞான ஒளி பிரகாசத்தில் இருக்கிறீங்க. பாபா இரவை பகலாக்குறார். அதனால தான் அவர் ஞானச்சூரியன் சொல்கிறோம். ஞானத்தை கொடுத்து பகலாக்குறார். அரைக்கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்ய போகிறீங்க இந்த ஞானத்தை கேட்பதனால அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். இல்லை தினமும் முரளியில் இந்த மாதிரி சொல்லுவார். ஏன் இந்த குஷி இல்லை? அப்போ நீங்கள் அதை சிந்தனை பண்ண தான் வரும். குஷி வரலன்னா பாபா குஷி வர்றதுக்கு என்ன சொன்னார்? எதை நினச்சா குஷி வரும்னாரு? இரவை பகலாக்குறதுக்காக வந்திருக்கார். அரைக்கல்பம் ராஜ்யம் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளவு குஷி இருக்கும்னு சொன்னார். அப்போ அரைக்கல்பம் யோசிச்சு பாருங்கள், எந்த விதமான துக்கமும் இருக்காது இல்லையா? எப்போ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எதுவுமே ஏமாற்றாமல் இருக்குதோ அப்போ தான் உங்களுடைய நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும். அது வரைக்கும் நினைவு யாத்திரையில் இருக்கணும். கடைசியில் கர்மாதீத்த அவஸ்தா அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்போ தான் நினைவு யாத்திரை முடிவடையும். இப்போ யாரும் கர்மாதீத்த அவஸ்தா அடையலை, கர்மேந்திரியங்களை 100% முழு கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரல, அதனால் நினைவு யாத்திரையும் முடியலை. இப்போ நீங்கள் முழுசாக முயற்சி பண்ணணும். நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிடக்கூடாது. சேவை சேவை சேவை, இதே சிந்தனையில் இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும், இதே சிந்தனையில் இருக்கணும். பாபா கூட ஒரு வயோதிக சரீரத்தின் மூலமாக, அதாவது பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ பாபா தான் செய்பவராகவும் செய்விப்பவராகவும் இருக்கிறார். ஸோ குழந்தைங்க மேலே எவ்வளவு அக்கறை இருக்குது பாபாவுக்கு. இதை செய்யணும், கட்டடம் கட்டணும் குழந்தைங்களுக்குன்ட்டு. எப்படி லௌகீக தந்தைக்கு எல்லைக்குட்பட்ட சிந்தனைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லையற்ற தந்தை சிவபாபாவுக்கும் எல்லையற்ற சிந்தனை குழந்தைங்களை பற்றி இருக்குது, எல்லா குழந்தைங்களை பற்றியும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தான் சேவை செய்யணும். நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாக ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதிலும் இன்டர்நெட்டு, ஏஐ இதெல்லாம் வந்த பிறகு சேவை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை பயன்படுத்தி சேவை செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயம். நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாகிட்டு இருக்குது சேவை செய்கிறது. அதிலும் எந்த அளவுக்கு விநாசத்துக்கு அருகில் வந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாபாவை நினைவு செய்ய செய்ய சக்தி வர தான் விநாசமும் பக்கத்தில் வரும். ஸோ சக்திசாலியாகவும் ஆகிறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு அறிவியல் சாதனங்களும் பயன்படுது. ஒரு விதத்தில் அந்த யோக பலத்தினால தான் அந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் நிகழுது. பீஷ்ம பிதாமர் போன்றவர்களுக்கு கடைசியில் அம்பு தச்சதுன்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? இப்போ ஒருவேளை இப்போவே பீஷ்ம மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமய பெரியவர்கள், மத தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஞான அம்பு தச்சிடுச்சுன்னா ரொம்ப குழப்பமாயிடும், ரொம்ப கூட்டம் சேர்ந்துடும், கேட்கவே வேண்டாம் சொல்கிறாங்க இல்லையா? தலை சொரிய கூட எனக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போதைக்கு அப்படி யாரும் இல்லை இல்லையா? ஆனால் அதிகமான கூட்டம் வரும் பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு நேரமே இருக்காது, அவ்வளோ கூட்டம் வந்துடும். ஸோ எப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு அம்பு தைக்கிதோ அதன் பிறகு உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும். இது ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ அதனால் மனசுடைஞ்சு போகக்கூடாது, இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய பிரபாவமும் வெளிப்படும். குழந்தைங்க எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகம் கிடைத்தாகணும். ஏன்னா எல்லாருமே பாபாவுக்கு குழந்தைங்க தானே, எல்லோருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் தானே. இல்லை இவர் தான் அப்பான்னு அம்மா சொன்னால் தான் தெரியும்னு லௌகீகத்திலே சொல்லுவாங்க.
அப்போ நம்ம கணவன் சிவபாபானா நம்ம தானே எல்லோருக்கும் அம்மா, நம்மளை தானே அம்மன் கும்பிட்றாங்க. அப்போ அப்பாவுடைய அறிமுகத்தை நாம் தானே கொடுக்கணும். ஸோ 3 அடி நிலத்தில் கூட இந்த அழிவற்ற ஆன்மீக மருத்துவமனை அல்லது யூனிவர்சிட்டியை நீங்கள் திறந்து வைக்க முடியும். பணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலில் நிறைய இடங்களில் கிளாஸ் நடக்குது, கடையில் நடக்குது இல்லையா. சித்திரங்கள் இல்லை, ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க ஒரு சிஸ்டர். ஸோ அங்கே கொஞ்சம் முன்னாடி அந்த கடைக்கு முன்னாடி இடம் இருக்கும். ஸோ அங்கே கஸ்டமர் வரும்போது போயிட்டு வந்துக்குவாங்க. ஸோ மற்ற நேரம் அப்படியே முரளி கிளாஸ் நடக்குது. அப்போ பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக்லாம் நடக்குது இல்லையா. ஸோ பணமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சித்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். சேவையை பொறுத்த வரைக்கும் இந்த மான அவமானம், சுகம் துக்கம், குளிர் வெப்பம் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். இல்லை, நிறைய பேர் ஐயோ நான் இது எங்கள் ஊர், இங்கே உட்காந்து இதை படித்தா என்னை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் ஒரு ரீசனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே மான அவமானம் அதுதான் தேக உணர்வு. ஸோ அதெல்லாம் உடைக்கணும். அப்போ தான் நாராயணன் ஆக முடியும். ஏன்னா ஒருத்தரை வைரம் மாதிரி ஆக்குறதுன்றது சாதாரண விஷயமா? ஏன் கலைச்சி போகிறீங்க? பாபா கலைச்சி போகிறாரா ஒரு தடவையாச்சா? நல்லது. பாபா அந்த மாதிரி நினச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, அதிகாலை நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ரொம்ப அன்பாக ஆர்வத்தோடு முரளி படிக்கணும். பிறகு பாபாவுடைய நினைவுலையும் இருக்கணும். எல்லா கர்மேந்திரங்களையும் முழு கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். சேவையில் சுகதுக்கம், மான அவமானம், குளிர் வெப்பம் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். ஒருபோதும் சேவை செய்கிறதுல மட்டும் கலைச்சி போகவே கூடாது. 3 அடி நிலத்தில் கூட இந்த ஆன்மீக மருத்துவமனை அல்லது யூனிவர்சிட்டி திறந்து வைத்து எல்லோரையும் வைரம் மாதிரி ஆக்கிற சேவை செய்யணும். வரதானம்: உண்மையான ஆன்மீக ஸ்நேகத்தின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி கடற்கரைக்கு போனால் கண்டிப்பாக குளிர்ச்சி அனுபவம் ஆகுது இல்லையா, குளிர்ந்த காற்று. அதே மாதிரி எப்போ பாபா குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கிறீங்களோ, அப்போ உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகணும் அப்படின்னா, மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் இல்லையா, கடலுடைய அலை. அப்போ மாஸ்டர் அன்பு கடலாகிய உங்களுடைய அலைகள் அன்பின் அனுபவத்தை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் அனுபவம் செய்யணுன்ற இல்லை. அன்பு கடலில் இருக்கிற அந்த அலை அந்த காற்று, அன்புன்ற காற்றை அனுபவம் செய்ய வைக்கிது அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். ஏன்னா இன்றைய உலகத்தில் உண்மையான ஆன்மீக அன்புக்காக எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சுயநல அன்பை பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாங்க. எல்லாம் சுயநலம். நிறைய பாட்டெல்லாம் வந்துடுச்சு இல்லையா, அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படிலாம். ஸோ அதனால் அந்த சுயநலமுள்ள அன்பிலிருந்து மனம் விடுபட்டுடுச்சு. அதனால் சுயநலமில்லாத இந்த ஆன்மீக அன்பின் கொஞ்ச நேர அனுபவம் இருந்தால் கூட அவங்க உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான ஆதாரமாக இந்த அன்பு ஆதாரமாக வேலை செய்யும். ஆதாரமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் இந்த ஆன்மீக அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இல்லை, அந்த ஆத்மா உடல்ன்ற உணர்வில் சிக்கிட்டு இருக்குது, அதை மீட்கணும். அந்த கருணையோடு பேசணும். சில சமயம் பாம்பு அந்த வயல்வெளியில் அந்த வேலியை கிராஸ் பண்ண போகும்போது அந்த வலையில் போய் மாட்டிக்கும். ஸோ அதை எடுத்து விடுவாங்க. எடுத்து விடும்போது பாம்பு என்ன பண்ணும், அது கடிக்க தான் செய்யும். எடுத்து விடுறவங்களே அது கடிக்க தான் செய்யும். அது தெரிஞ்சு நேக்காக எடுத்து விடுவாங்க. ஏன்னா அந்த பாம்பு மேலே அவங்களுக்கு ஒரு கருணை, அது அதோடைய குணத்தை வெளிப்படுத்துது. அந்த கருணை கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா இல்லையா.
ஸோ அதுதான் ஆன்மீக அன்புன்றது. அந்த அவங்க அனுபவம் பண்ணணும். அந்த ஆத்மாவை தேக உணர்வுலேருந்து மீட்கணும் அப்படின்னு அந்த ஆன்மீக அன்பை கொடுக்கும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை வரணும், வர வைக்கணும். அதுக்கு தான் நீங்கள் கருவி. ஸ்லோகன்: இந்த ஞான செல்வத்தினால நீங்கள் நிரம்பி இருந்தால் ஸ்தூல செல்வம் தானாகவே உங்களுக்கு பிராப்தியாகும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதாவது உங்களுக்கு தேவையான அளவு. ஞான செல்வம் நிரம்பியவர்னா என்ன அர்த்தம்னா, ஞானி அப்படின்னால அந்த ஞானம் தாரணை ஆகணும், குணங்களாக மாறி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்தூல செல்வம் தானாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 21 தலைமுறைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அவ்யக்த இஷாரா: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். சத்தியுக சிருஷ்டியை பற்றி என்ன சொல்லுவாங்க? அங்கே ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த உலக ராஜ்யம் மாதிரி சுயராஜ்யம் இருக்குது இல்லையா. ஆத்மா ராஜா, கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் மந்திரி அல்லது பிரஜைகள். சுயராஜ்யத்தில் கூட ஒரே ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறத, அங்கே நாராயணன் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆத்மா சொல்கிறத எல்லா கர்மேந்திரியமும் கேட்கணும். ஸோ சுயம் ஆத்மா கொடுக்குற சிக்னல் படி தான் எல்லாமே நடக்கணும். மனம், புத்தி எல்லாமே, சமஸ்காரம் எல்லாமே. ஏன்னா இதன் மூலமாகத்தான் கர்மேந்திரங்கள் இயக்கப்படுது, மனம், புத்தி, சமஸ்காரத்தின் மூலமாக. ஸோ அதனால் மனம் அது இஷ்டப்படி அதன் வழியில் உங்களை அழைச்சிட்டு போகக்கூடாது. ஆத்மா சொல்கிற வழிபடித்தான் மனம், ஆத்மா சொல்கிற சிந்தனை எண்ணங்களைத்தான் மனம் எழுப்பணும். அதேமாதிரி புத்தி நிர்ணய சக்தியில் பலகீனமாக குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இதை பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் பண்ணணும். புத்தி சரியானதை மட்டுமே பண்ணணும். இது சரி இது தவறுன்றதை கரெக்டாக முடிவு பண்ணி, அது பெரும்பாலும் முடிவு பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த சரியான வழியில் போகணும் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நிர்ணய சக்தி. பகுத்தறிந்து நிர்ணயம் பண்ணணும், இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. அதேமாரி பழைய சமஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி படைக்கக்கூடாது, ஆட்டி படைக்கிறதா இருக்கக்கூடாது இல்லை. தெய்வீக குணங்கள் மட்டுமே சமஸ்காரமாக மாறி இருக்கணும். அப்போ தான் ஒரே தர்மம். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த பழைய சமஸ்காரம் ஃபுல்லாக அகற்றி இருக்கணும். பாபா நினைவில் இருந்து ஞானத்தை சிந்தனை செய்கிறதன் மூலமாக. ஸோ அப்போ தான் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம்னு சுயராஜ்யத்துக்கும் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு மனம், புத்தி, சமஸ்காரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை பண்ணுங்க. ஸோ இதை தான் எல்லையற்ற சேவை செய்கிறதுக்கான சாதனமேன்றார் இல்லையா. நீங்கள் என்னவா மற்றவர்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் முதல்ல மாறி இருக்கணும். உங்களை பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஆசை வரணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.